Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெப் அப்ளிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி என்ற யூனிட்டில் செக்ஷன் 8 பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் 8ஓட ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் செக்யூரிட்டி. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தோம்னா இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ரௌசிங் பண்ணுவோம், இன்டர்நெட் பேங்கிங் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாமே பண்ணுறோம், பட் அது செக்யூர்டாக இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த செக்ஷனில் பேசிக்ஸ் திங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட இன்டர்நெட் செக்யூர்டாக இருக்கா இல்லையான்ற பற்றி தான் நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்டர்நெட் செக்யூரிட்டி இஸ் a branch of computer security specifically related to the internet, often involving browser security but also network security. ஸோ நம்ம இன்டர்நெட் செக்யூரிட்டின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா இதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செக்யூரிட்டியோட டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது ப்ரௌசர் செக்யூரிட்டி இருக்குது, அதே மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோன்னா ஒன்று இன்னொன்னோட இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இன்டர்நெட் செக்யூரிட்டி நம்ம சொல்லும்போது we should consider browser security as well as the network security. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபிஷிங். இங்கே பார்க்கும்போது புதுசாக ஒரு வேர்டு இருக்குது, ஃபிஷிங். ஃபிஷிங் அப்படின்றது என்னென்னா இன்டர்நெட்டில் நம்மளை சீட் பண்ணுறது. அதாவது இன்னொருத்தங்களோட நேமோ இல்லை ஒரு ஃபேக் ஐடியோ ஏதோ ஒரு ஃபேக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது மூலமாக நம்ம இன்டர்நெட்டில் நம்மளை சீட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லணும்னா ஃபிஷிங். நெக்ஸ்ட் பார்க்குறது ஹவு டு செக்யூர் ஆன்லைன் அண்ட் நெட்வொர்க் ட்ரான்சாக்ஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஒரு ஆன்லைனில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம செக்யூர்டாக பார்த்துக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நெட் ப்ரொவைட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். இட் மே லீவ் யுவர் கம்ப்யூட்டர் அன்செக்யூர் டியூ டு மெனி ஆன்லைன் த்ரெட்ஸ். கண்டிப்பாக இன்டர்நெட் பார்க்கும்போது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, அதோட மட்டும் இல்லாமல் இட்ஸ் மேக் அஸ் என்டர்டைன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்ப்யூட்டரை பார்த்தோம்னா அன்செக்யூர் மோடுக்கும் இந்த இன்டர்நெட் கொண்டு போகுது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஆன்லைன் த்ரெட்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இந்த இன்டர்நெட்டால். யூ நீட் டு என்ஷூர் that your usernames, password, credit card or online banking information secure as they are prone to be tracked and used by unauthorized users. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே பார்த்தோம்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க இல்லை இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அதேமாதிரி ஜிமெயில் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ உங்களோட எல்லா யூசர் நேம் பாஸ்வேர்டும் பார்த்தோம்னா கண்டிப்பாக செக்யூர்டாக இருக்கணும், அது யாருக்கும் தெரியவும் கூடாது. ஸோ யூ ஷுட் மேக் இட் வெரி சேஃப். ஓகே, ஸோ அது பார்த்தோம்னா அதுவும் பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த இன்டர்நெட் செக்யூரிட்டியில். ஸோ அன்ஆத்தரைஸ்டு யூஸருக்கு கண்டிப்பாக அது தெரியக்கூடாது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் ஒன், சம் வெப்சைட் கேன் ஆல்சோ இன்ஸ்டால் மால்வேர் ஆன் த கம்ப்யூட்டர் வித்தவுட் யூசர் கன்சர்ன், thereby leaving the computer damaged or insecure. ஓகே, ஒரு சில கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க இல்லை உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா they will install some malware software. ஸோ இந்த malware software மூலமாக என்ன நடக்கும்னா நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தாலும் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கேப்சர் பண்ணி அந்த அன்ஆத்தரைஸ்ட் பர்சனுக்கு சென்ட் பண்ணும். ஸோ இது மூலமாகவும் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட சிஸ்டத்தில் எந்த ஒரு மால்வேர் சாஃப்ட்வேர் இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆன்லைன் த்ரெட்ஸ் சச்சஸ் ஃபிஷிங், இமெயில் ஸ்பூஃபிங், சேட் ஸ்பூஃபிங் எக்ஸெட்ரா. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆன்லைன் த்ரெட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா. ஆன்லைன் த்ரெட்ஸ் சொல்லும்போது ஃபிஷிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபிஷிங்கிறது ஆன்லைனில் நம்மளை சீட் பண்ணுறது, இன்னொருத்தவங்களோட ஃபேக் யூசர் ஐடி வச்சு நம்மளை த்ரெட் பண்ணுறதா ஃபிஷிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இமெயில் ஸ்பூஃபிங், சேட் ஸ்பூஃபிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சன் அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சி இன்னொருத்தவங்களோட ஐடென்டிட்டி மூலமாக நம்மக்கிட்ட மெயில் பண்ணுறது, சேட் பண்ணுறது எல்லாமே இமெயில் ஸ்பூஃபிங் அண்ட் தென் சேட் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் ரெடியூஸ் த ரிஸ்க் பை யூஸிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் சச் as யூஸிங் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், anti-spy software, firewall, strong password, etc. In addition to spreading awareness of the
பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபிஷிங் ஸ்பூஃபிங்கை வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் ஹாவ் இன்ஸ்டால் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அஸ் வெல் அஸ் ஆன்டி ஸ்பைவேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபயர்வால் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட ஃபயர்வால்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணாலோ இல்லை ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு இருந்ததாலோ உங்களால் வந்து இந்த ஆன்லைன் த்ரெட்ஸ்லேருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும். ஸோ வந்து வாங்க நம்ம பார்க்கலாம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். நான் வி ஆர் கோயிங் டு சே அபவுட் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் செக்யூரிட்டி. ஸோ என்னென்ன பண்ணணும் ஒரு செக்யூரிட்டிக்காக அப்படின்னு பார்க்கும்போது, யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். நம்மளோட பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது nobody can hack that. So how we can make the strong password means a combination of alphanumeric and special character could be used for creating a password that is not so easy to crack or guessed by other users. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை நம்பராகவும் வைக்கக்கூடாது, ஒன்லி கேரக்டர்ஸாகவும் வைக்கக்கூடாது. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா, காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபா நியூமரிக், ஆல்ஃபபெட்டும் இருக்கணும், நியூமரிக்கும் இருக்கணும், அதோட ஸ்பெஷல் கேரக்டரும் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஹேக் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா தட் வில் நாட் பி வெரி ஈஸி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், do not keep password such as your favorite color, friends or relative names, bike number, mobile number either as a single or combined option. This password are easy to guess if a user knows you personally. அதோட அவங்க ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போயுமே உங்களோட பாஸ்வேர்டை வைக்கும்போது ஃபேவரட் கலரில் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ் நேம்ஸில் வைக்கக்கூடாது, பைக் நம்பர் இருக்கவே கூடாது, மொபைல் நம்பரும் நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னு சொல்லும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களை பற்றி நல்லா தெரியும் போது தே கேன் ஈஸிலி கெஸ் யுவர் பாஸ்வேர்ட். ஸோ அதனால் இந்த மாதிரியான பாஸ்வேர்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், change your password frequently, at least 2 or 3 weeks, so that your account information remains secured. ஸோ உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா டூ ஆர் 3 வீக்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். அதே நீங்கள் ஓல்டு பாஸ்வேர்டை ரிமைன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெஃபினெட்லி யூ வில் கெட் சம் ஹேக்கிங். ஸோ அதனால் 2-3 வீக்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், using strong passwords can lower the risk of your security breach. Most websites check for password effectiveness when a user attempts to register for the first time or when they change password. For example, when you register with Gmail, you may notice a password meter displaying the strength of your password similar to the one displayed below. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஒரு ஜிமெயிலோ இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்டில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது ஒரு பாஸ்வேர்ட் மீட்டர் இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் மீட்டரில் வந்து பார்த்தோன்னா க்ரீன் கலரில் இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். எல்லோ கலரில் இருந்ததுன்னா தட் இஸ் ஃபேர் பாஸ்வேர்ட். ரொம்ப ரெட் கலர் இருந்தால் தட் இஸ் வீக் பாஸ்வேர்ட். ஸோ அது மாதிரி உங்களோட பாஸ்வேர்டை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே பார்த்துருக்கிற டயக்ராம்லேயே உங்களுக்கு தெரியும், ரெட் கலர் they given only the number. So what they are saying means your password strength is weak. If you are giving same that number, they are using the mobile number. So what they are giving means your password strength is fair. And the next one like the same manner they are giving the mobile number, and last one they are using the number with alphabets. So the password strength is strong. So you always keep your password as strong manner only. And the next one, following is a general guideline for managing strong password. ஸோ இந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்தோன்னா 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கொஸ்டினையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் கைட்லைன் ஃபார் மேனேஜிங் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வேணும்னா அதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் நமக்கு தேவை. கீப் த லென்த் ஆஃப் த பாஸ்வேர்ட் அட்லீஸ்ட் 12 to 14 characters if permitted. ஸோ உங்களோட பாஸ்வேர்ட் 12 to 14 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஒரு சில வெப்சைட் 8 கேரக்டர் சொல்லுவாங்க, ஒரு சில வெப்சைட் 12 கேரக்டர் சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த கேரக்டர் யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் யுவர் பாஸ்வேர்ட். ஓகே, and the next one, avoid keeping passwords based on repetition, dictionary words, letter or number sequence, usernames, relative or pet name, etc. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணும்போது ரிப்பீட்டேஷன் மேனரில் இருக்கக்கூடாது, டிக்ஷனரி வேர்ட்ஸும் செட் பண்ணக்கூடாது, லெட்டர் ஆர் நம்பர் சீக்வன்ஸில் இருக்கக்கூடாது,
ஓகே, யூசர் நேமே பாஸ்வேர்டாக இருக்கவும் கூடாது. ரிலேட்டிவ் ஆர் பெட் நேம்ஸில் நம்ம பாஸ்வேர்டை செட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், இன்க்ளூடிங் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இன் பாஸ்வேர்ட் இஃப் அலோட். ஸோ ஒரு சில பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்துன்னா ரொம்பவே நல்லது. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஆல்பபெட்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் ஸ்பெஷல் சிம்பிள்ஸில் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நெக்ஸ்ட், யூஸ் கேபிட்டல் அண்ட் லோவர் கேஸ் லெட்டர்ஸ். ஸோ உங்களோட பாஸ்வேர்டை வந்து காம்பினேஷன் ஆஃப் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் லெட்டர்ஸில் இருக்கும்போது தட் வில் பி more effective. And the next one, avoid using the same password for multiple sites or purposes. ஸோ இப்போ நீங்கள் ஜிமெயிலுக்கு அதே பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்கன்னா அதே ஃபேஸ்புக்கும் வைக்கக்கூடாது, அதுவே வந்து ட்விட்டருக்கும் வைக்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் ஃபார் ஈச் சைட்ஸ். ஓகே. And the next one, avoid using something that the public or workmates know you strongly like or dislike. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ எது பிடிக்காதோ கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பாஸ்வேர்டாக செட் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், யூஸ் ரேண்டம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் இஃப் பாசிபிள். எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட், இங்கே வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் யூ, நம்பர் 1, ஸ்மால் வி, கேபிட்டல் எக்ஸ், colon, and then they are giving the comma. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு யூஸ் பண்ண தெரியல, எப்படி க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்னா we have a website for creating the strong password. Here, see here, www.strongpasswordgenerator.com. This is the website, so you can easily generate your own password. Okay, let me see here. And the next one, while you're saying about the internet security, we have to follow this kind of steps. One is the backup your data. ஸோ டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட டேட்டாவை பேக்கப் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அது நாளைக்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க உங்களோட சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் டெய்லி பேக்கப் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஒன், யூஸ் என்கிரிப்ஷன் சாஃப்ட்வேர். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் ஹியர் த ஒன் நியூ வேர்ட் தட் இஸ் என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன்றது வந்து பார்த்தோம்னா நம்ம ஹேக்கிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட். ஆக்சுவலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட பாஸ்வேர்டை ஓகே என்கிரிப்ஷன்ன்ற மெத்தட் வந்து பார்த்தோம்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி ஒரு புக்கே இருக்குது. அந்த புக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட ஒரிஜினல் பாஸ்வேர்டை அன்னோவிங் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது மெத்தட் தான் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்னோவிங் ஃபார்மேட்டை மறுபடியும் நோவிங் ஃபார்மேட்டாக மாற்றுறது தான் வந்து டிக்ரிப்ஷன் மெத்தட். ஆக்சுவலி வாட் இஸ் மீன் பை என்கிரிப்ஷன் மீன்ஸ் யூ ஆர் கன்வெர்ட்டிங் த ஒரிஜினல் பாஸ்வேர்ட் இன்டு unknown formatting, that is some other character we can't recognize which letter that is. So we are converting the original password into unknown password, so that is called it as the encryption. So we have to use the encryption software to our system. So if someone is hacking to your password means the encryption software will protect your password from the hacker. And the next one, keeping your username and password private. ஸோ எப்போயுமே உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை ப்ரைவேட்டாக இருக்கணும். யூ ஷுட் நாட் ஷேர் வித் அதர்ஸ். ரெஜிஸ்டரிங் வித் வெப்சைட். ஸோ யூ ஆல்வேஸ் keep register your website with secure manner. That is also very very important. Do not share personal information. So I already told you that whoever they are, உங்களோட இன்ஃபர்மேஷனாக உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், செக்யூர் டிரான்சாக்ஷன். நீங்கள் ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கில் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து செக்யூர்டாக இல்லை நான் செக்யூர்டான்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எப்படி நீங்கள் செக்யூர்ட் நான் செக்யூர்ட் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களோட அட்ரஸ் பார் வந்து லாக்டாக இருந்ததுன்னா தட் இஸ் செக்யூர்ட். அதே லாக் ஐகான் வந்து ஓப்பனில் இருந்ததுன்னா தட் இஸ் அன்செக்யூர்ட். ஸோ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் உங்களோட வெப்சைட் செக்யூர்டாக இருக்கா இல்லை நான் செக்யூர்டாக இருக்கான்ட்டு. நெக்ஸ்ட், யூஸ் ஆன்டிவைரஸ் அண்ட் ஆன்டிஸ்பைவர் சாஃப்ட்வேர். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி ஆன்டிஸ்பைவர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போதும் சரி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து செக்யூர்டாக இருக்கும். அன்ஆத்தரைஸ் வந்து அது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி வி ஆர் யூஸிங் த ஆன்டிவைரஸ் அஸ் வெல் as the anti-spy software. And the next one, do not immediately respond to mails from unknown user.
இப்போ யாராவது உங்களோட மெயிலுக்கு வந்து அன்னோன் பர்சன் வந்து மெயில் பண்ணுறாங்க, தே ஆர் ஆஸ்கிங் யுவர் debit card number or CCV number means you should not reply to the unknown person. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து சீட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி மெயில்ஸ் அனுப்பி அது மூலமாக நம்மளோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவங்க வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஸோ வி ஷுட் நாட் கிவ் ரெஸ்பாண்ட் டு த unknown person. நெக்ஸ்ட் ஒன், கிளியர் ப்ரௌசர் குக்கீஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. கண்டிப்பாக நம்ம வந்து இன்டர்நெட் வெப் ப்ரௌசரில் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் அந்த ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா குக்கீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த குக்கீஸ்ன்றது வந்து டெம்ப்ரரி ஸ்டோரேஜ் ஃபைல்ஸ். ஸோ நம்ம எப்போயுமே நம்ம வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட குக்கீஸை நம்ம கிளியர் பண்ணணும். திஸ் இஸ் வெரி வெரி மேண்டேட்டரி. நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்டால் ஃபயர்வால்ஸ். ஃபயர்வால்ஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா நம்மளோட கம்ப்யூட்டர்லேயே இருக்கிற டிஃபால்ட் ஆப்ஷன். ஸோ இன்டர்நெட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம கம்ப்யூட்டரில் இருக்குது. வாட் யூ ஹேவ் டு டூ மீன்ஸ் யூ ஹேவ் டு ஆக்டிவேட் த ஃபயர்வால்ஸ். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வந்து செக்யூர்டாக இருக்கும், ஹேக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், நெவர் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் ஃப்ரம் அன்னோன் சோர்சஸ். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து செக்யூர்டு சோர்ஸாக இருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கே தெரியாத ஒரு சோர்ஸ்லேருந்து உங்களோட ஃபைல்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகுதுன்னா கண்டிப்பாக தட் வில் பி த வைரஸ் ஆர் சம்திங் ஹேக்கிங் சாஃப்ட்வேர். ஸோ யூ ஷுட் நாட் இன்ஸ்டால் தட், யூ ஹேவ் டு uninstall that particular software. And the next one, remove unwanted or unknown software application. ஸோ உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படின்னா you should uninstall that. Okay, so these are the basic method for internet security. And the last one, clearing data stored in browser. I already told you that we should clear the cache files from the web browser. So here they are giving the basic steps. Web browser have built-in password management designed to store the password used in forms on websites. Browsers often prompt to save usernames and password when user attempt to log on to a website. So நம்ம என்ன பண்ணுவோம்னா யூசர்நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துரும். இது மாதிரி சேவ் கொடுக்கும்போது நம்மளோட யூசர்நேம் பாஸ்வேர்டு வந்து நம்மளோட ப்ரௌசரில் சேவ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அதை கிளியர் பண்ணணும். எப்படி நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா, to clear personal data from a web browser such as Mozilla Firefox, launch the browser, click tools menu and then click option. ஸோ நீங்கள் Mozilla Firefox யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது we have a tool menu. இந்த டூல் மெனுவில் நீங்கள் போய்ட்டு ஆப்ஷன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். இதில் போனீங்கன்னா அந்த ஆப்ஷனில் செக்யூரிட்டி டேப் இருக்கும். செக்யூரிட்டி டேப் கிளிக் பண்ணோன்னே யூ வில் கெட் திஸ் dialog box. ஓகே, இந்த dialog பாக்ஸில் நீங்கள் போகும்போது it will ask clear browser. ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா clear browser கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே clear ஆகிடும். that will be very fresh. Okay, so these are the basic important steps for internet security. I hope you all will understand all the topics, and next class we will continue the new section. Thank you.